மலையோட உச்சியில் இருக்க சிவனை பார்க்குறதுக்கு அடர்ந்த காடுகள் ஓடைகள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். 10 கிலோமீட்டர் யாருமே இல்லாத காட்டுக்குள்ளே சிவனை பார்க்குறதுக்கு நம்ம தண்ணியும் சாப்பாடும் இல்லாமல் தான் நம்ம போக போகிறோம். ஓ மை காட்! நீங்கள் ஆப்ரோட் பண்ணோம் அப்படின்னா பைக் பதில் நீங்கள் டிராக்டர் எடுத்து வந்துடுங்க, இல்லைனா பைக் வந்து டிராக்டர் மாறிடும். அந்தளவுக்கு ரோடு பயங்கரமாக இருக்குது. ஷார்ப்பாக டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:10 ஆகுதுங்க. 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தேன். நாங்கள் இப்போ நம்மளுடைய சிவனுடைய கோவிலுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து ஒரு பெரிய ஓடையை கிராஸ் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக இதுக்கு வந்து செம கிளீனாக இருக்குது. கைஸ் உண்மையாக சொல்கிறேன், என்னை விட பெரிய பாம்பு நான் பார்த்தேன். இப்போ அது என் காலுக்கு முன்னாடி இப்படி போகுது. டேய் கும்பல் இருக்கிறியா? டேய் அவனுக்கு கடிச்சிதுன்னா கூப்பிட்டு போக கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு வழியாக நம்ம வெளி உலகத்துக்கு திரும்பி வந்தாச்சு. எப்போ இதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் ரூட் சொன்னால் நான் நம்பி போக மாட்டேன். இந்த ஒரு ரூட்டில் காரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்களேன். இப்போ வேறு மாதிரி சாமி கும்பிட்டாச்சு. இந்த ஃபால்ஸ் அங்கே தான் இருந்துச்சு, குளிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே போய் ஆகணும், இல்லைனா வந்து இருட்டுச்சுன்னா இங்கே கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் சீக்கிரமாக முடிஞ்சதுக்கு நாங்கள் கீழே போக ட்ரை பண்ணுறோங்க. மலையேறி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். ஆனால் பகவான் அண்ணன் ஜீப்பு மூலியமாக. ஆமாம், ஜீப்பு வந்து ஃபுட்பால் அடிக்க விட்டார் கரெக்டாக. அதனால் கடவுள் புண்ணியத்தில் அதிலே தெரிஞ்சு போயிடுச்சு. பகவானோட பவர் அதிலே தெரிஞ்சு போயிடுச்சு. நடந்து போய் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறாங்க. ரூம்ஸ்லாம் அங்கே பயங்கரமாக ரெடியாக இருக்குது. சக்தி வாய்ந்த இந்த சிவனை பார்க்குறதுக்கு வெளியுலக தொடர்பே இல்லாமல் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. மக்கள் நடமாட்டம் இல்லாத இந்த காட்டுக்குள்ளே பைரவர்களும் பாம்புகளும் தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. வெல்கம் பேக் மக்களே. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் ஜகா தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த சேனல் வந்து ஜகா 2.0. வேறு வழி இல்லாமல் பழைய சேனல் அப்படியே விட்டுட்டு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதை இதுலேயும் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக சதாசிவா கோணான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஆந்திராவில் சென்னையிலேருந்து கரெக்டாக 150 கிலோமீட்டர். எங்கள் வீட்டு வாசலேருந்து 150 கிலோமீட்டர் கரெக்டாக இங்கே இருக்குது. பாருங்கள், நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே எவ்வளோ பெரிய டேம் பாருங்கள். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து அப்படியே இங்கே போகுது. நீங்கள் இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே வந்து குளிக்கலாம். அவங்க ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து வியூ பாருங்கள். நம்ம இப்போ இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். 10 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். வீடியோவில் வந்து எப்படிலாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே வந்தோம், கூகுள் மேப் நம்மளை எப்படிலாம் படி வாங்கிச்சு, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து எப்படி வந்து நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணலாம், இங்கே என்னென்ன இருக்கிறது எல்லாத்தையும் காமிக்க போகிறோம். இதுமாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம். எல்லாத்தையும் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம இப்போ ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க. சென்னையிலேருந்து மார்னிங் 3 o'clock இந்த ரைடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சிவ பயணத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். மார்னிங் வந்து இப்போது சாப்பிட்றதுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பூரி 3 இட்லி ஒரு வடைங்க. ஸோ இது மாதிரி ஒரு ரோட்டு கல்லில் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம ட்ரிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணி அங்கே போகிறோம். நம்ம திருவள்ளூர் தாண்டி தான் வந்து இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஆகிடுச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட போகணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சது. என்ன சாப்பிட்டோம்? மொத்தம் நான் ஒரு 3 இட்லி, நான் 2 வடை, இவங்க ஒரு வடை, மொத்தம் 6 இட்லி. 6 இட்லி 3 வடை வந்து வெறும் 45 ரூபா வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. நம்ம கடையை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கடையை சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்குங்க. வரும்போது 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்தாச்சு. திருவள்ளூர் திருத்தணி வழியாக இப்போ நம்ம திருப்பதி கிட்டே வந்துட்டோம். கரெக்டாக இந்த மலைலாம் பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லொக்கேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் போகும்போதும் தெரியும். திருப்பதி டோல்கேட் தாண்டின உடனே ஒரு கிலோமீட்டர்லேயே நீங்கள் ரைட் எடுக்கிறோங்க. நீங்கள் ரைட் எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டே இருக்கும். கூகுள் மேப்ஸ்லாம் வந்து கரெக்டாகவே லொக்கேஷன் காமிக்காது. ஏன்னா இங்கே மொத்தம் 2 வழி இருக்குங்க. நீங்கள் புத்தூர் வழியாக போக போகிறீங்களா இல்லை செல்லூர் வழியாக போக போகிறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போவே கன்ஃபியூஸாக இருக்குது. நான் இதுக்கப்புறம் தான் அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டு தான் போக போகிறேன், வேறு வழி இல்லை. கேஸ் நீங்கள் வந்து அந்த டோல்கேட் அங்கே இருக்குது. அந்த டோல்கேட் தாண்டி ஒரு கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டில் வந்து இது மாதிரி ஒரு சின்ன ரோடு போகுதுங்க. அந்த ஹைவேலேருந்து நம்ம ரைட்டில் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து நம்ம கரெக்டான லொக்கேஷன் போக முடியும். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போகணும் ஹைவேலேருந்து. போக தான் வந்து எப்படி போகணுன்றதுக்கு ரூட் தெரியும். அதனால் எனக்கே வந்து
ரூட்டு அவ்வளோலாம் கரெக்டாக தெரியாது, சொல்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போய்க்குங்க. சரி ஆ சரி சரி ஆ குருமானம் என்ன வேணா அவன் சொல்கிறது எதுவும் உங்களுக்கு புரியலை. குடிமல்லம் குடிமல்லம் சிவன் கோவில் మెయిన్ రోడ్డు రైట్ ఆ ఊరు లాస్ట్లో పోయినా రైట్ తీసుకో. ఇది இல்லையா? ఇది కాదు ఆ చర్చ్ ఉంది కదా ఆ. రైటే ఫస్ట్ ఒక ఊరు వస్తుంది, ఫస్ట్ అది కాదు ఇంకో ఊరు దాంట్లో లాస్ట్లో పోయిన బోర్డు ఉండదు, రైట్ తీసుకోండి. நேரு டெம்பிளே. ஆக்சுவலாக அவனுக்கு தப்பான ஆட்சி கொண்டானுங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு ஏரி வரும், ஆ அந்த ஏரி அந்த வண்டி வச்சுட்டு நான் அந்த பக்கம் போகலாம், இல்லைன்னா வண்டி ஏற்றின வண்டி கூட போகலாம். ஃபாரஸ்ட்டில் அங்கே இருக்கும்ல, அங்கே ஃபாரஸ்ட்டில் விட்டுட்டு போயிடலாம்ல. ஃபாரஸ்ட்டில் வச்சு ஊரில் வச்சுட்டு போனோம், ஆள் இல்லை வச்சுட்டு போனால் எப்படியா? சரி சரி நான் பார்க்குறேன்ட்டு. சரிண்ணா. இதோட இதான் குடிமல்லம், அந்த அந்த பசங்க தான் வந்துருப்பாங்க. ரோடு மாடு போடுறோம், அதான் கோயில். குளிச்சுட்டு வந்து போய்க்கலாம். உக்கார். கைஸ், நம்ம இப்போ குடிமல்லமில் இருக்க 200-500 வருஷம் பழமையான கோவிலை தாண்டி தான் போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செல்லூர் போயிடுவாங்க. செல்லூர்லேருந்து அங்கே சதாசிவ கோணாவுடைய செக் போஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேயே பைக் விட்டுட்டு போகலான்றது தான் பிளானு. போகிற வழியெல்லாம் லொக்கேஷன்லாம் இங்கே மட்டும் தான் சூப்பராக இருக்குது. வர வழியெல்லாம் ரொம்பவே ஹைவே, கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டி வர மாதிரி இருக்குது. கரெக்டாக 150 கிலோமீட்டரில் நம்ம செக் போஸ்ட்டை ரீச் ஆகிட்டோம். என்ன சொல்கிறான் அப்படி கேட்கலாம். ஆமாம், ஃபால்ஸ் இருக்குல்ல நான் உள்ள. இங்கேருந்து நடந்தே போயிடலாமா? வண்டியில் போனால் சீக்கிரம், நடந்து போனால் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஆ நல்லா இருக்குமா? என்ன பண்ணலாம்? எல்லாமே நடந்து போவாங்களா, பைக்கில் எடுத்துகிட்டு போவாங்களா? எப்படி ஹில்ஸாக இருக்குமா இல்லை இது மாதிரி ரோடு இருக்குமா? ஆ அதே போல் நடந்து போகலாம்ல. சரி நடந்தே போயிடுறோம். பைக் இங்கே விட்டுட்டு. இங்கே பஸ்ஸு வருமா? பஸ்ஸுலாம் வருமாண்டா பஸ்ஸு? கைஸ் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10:23 ஆகுது. கரெக்டாக சென்னையிலேருந்து, அதாவது கோவிலம்பாக்கம்லேருந்து கரெக்டாக 6 மணிக்கு தான் பைக் எடுத்தோம். கரெக்டாக செக் போஸ்ட் கிட்ட வந்து பைக்கை விட்டாச்சு. 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று நீங்கள் வந்து பைக்கை இங்கேயே போட்டுட்டு நடந்து போகலாம் 10 கிலோமீட்ரு. உங்களால் 10 கிலோமீட்டர் நடக்க முடியும் அப்படின்னா. இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரோட்டில் வந்து நீங்கள் பைக்கில் ஒரு ஆஃப் ரோட் ட்ரைவ் பண்ணலாம். ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பண்ணாலும் வந்து தாராளமாக இந்த ட்ரெக்கிங் சூஸ் பண்ணலாம். நானும் இப்போ ஃபஸ்ட்டு வரேன். எந்த வீடியோவும் இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை. ஸோ எனக்கு இங்கே இருக்க எல்லாமே புதுசாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கும் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். போக போக வந்து என்னென்ன வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி காமிக்கிறோம். ஜகா 2.0 வந்து நம்ம வேறு லெவலில் மாற்றுறோம். செக் போஸ்ட் வந்து கொஞ்சம் நடந்து வந்தோம். அதுக்குள்ளே பாருங்கள் தண்ணிலாம், அந்த பாருங்க தண்ணி எப்படி வந்துருக்கு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து, 1/2 கிலோமீட்டரோட இல்லை, ஒரு 500 மீட்டர். அது 1/2 கிலோமீட்டர் தானா? 500 மீட்ரு நடந்தாலே வந்து நீங்கள் வந்து இந்த டேமை வந்து ரீச் ஆகிடுவீங்க. டேம் நாங்கள் போய்ட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போகிற வழி எல்லாமே ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணோம் அப்படின்னா பைக் பதில் நீங்கள் டிராக்டர் எடுத்து வந்துடுங்க. இல்லைனா பைக் வந்து டிராக்டராக மாறிடும். அந்தளவுக்கு ரோடு பயங்கரமாக இருக்குது. பைக் அப்புறம் டிராக்டரில் தான் கட்டி வச்சுருக்கோம். அது மாதிரி தான் ஆகிடும் நிலமை. ஆனால் டேம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. போய் டேம் போய் பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை நம்ம வந்து டேம் இதை பார்த்துட்டு அந்த பக்கம் அன்சில் போகணும் அப்படின்னா நம்ம ட்ரெக்கிங் பண்ண போயிடலாம். டேம் போகிறதுக்கு இதுதான் வழி.
இதில் உண்மை என்ன அப்படின்னா சூரிய இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூட வந்து ட்ரெக்கிங் வரான். அதாவது ஃபால்ஸ் வந்து அவன் இதுக்கும் போனதே இல்லைன்னு சொல்கிறான் அவரை. ஓ டேமுக்கு வந்தாச்சு. ஓ மை காட், ஓ வா, எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் இப்படி ஒரு வியூ இங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு. டேமரோட இவ்வளோ பெருசு இருக்குங்க கைஸ். சீரியஸாகவே இங்கே இவ்வளோ பெரிய டேம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே ஃபுல்லாகவே மழை தாங்க. நீங்கள் பைக்கில் வரதுக்குள்ளே ரூட்டே தெரியாது. கூகுள் மேப்பில் குழம்பு போயிடுது நீங்கள் வரணும் அப்படின்னா. வா எவ்வளோ பெரிய டேம்டா. அங்கெல்லாம் ஃபுல்லாகவே மழை தான். அப்படியே அந்த சைடு போனீங்கன்னா ஃபுல்லாக மழை. அந்த பக்கம் அப்படி சுற்றி இப்போ நம்ம கரெக்டாக மலைக்கு நடுவில் இருக்கோம். இது ஒரு மட்டும் தான் வழியே. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அந்த மலை உச்சிக்கு தான் போக போகிறோம். மேலெலாம் ஃபுல்லாக வந்து மிஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ இந்த ரைடு வந்து வெறித்தனமாக இருக்குங்க, அடித்து சொல்கிறேன். நீங்கள் வீடியோ பாருங்களே இல்லையா, நான் வந்து ஒரு 100 டைம் பார்த்துருவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு 100 வியூஸ் வரும். சேனலில் வரது மொத்தமாக அவ்வளோ வியூஸ் தானேடா. அங்கே ஒரு ஃபால்ஸ் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வெறும் வந்து ஒரு 200 மீட்டர் வரலாங்க. செக் போஸ்ட்லேருந்து 200 மீட்டர் வந்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபால்ஸ் பாருங்கள். அதுதான் குட்டி ஃபால்ஸ். கைஸ், நீங்கள் வந்து டேமில் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் நடந்து வரணும். இந்த ஓடையை அப்படியே கிராஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் நான் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். உண்மை என்னென்னா உள்ளே யாருமே போகலையா, உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. வேறு அடிக்கடி ஆந்திராவில் சிறுத்தை வருது, சிறுத்தை நட மாட்டோம் இருக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் இருந்தால் சரிதான். இந்த ஃபாரஸ்ட்டுக்கு இன்னைக்கு ஆடு நம்ம தான். பிரச்சனை என்னென்னா, பிரச்சனை இல்லை என்ன அப்படின்னா, சூரி நம்ம கூட வந்திருக்கான். சூரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான வேட்டைக்காரர். இதோ வர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்ருக்காங்க ஃபுல்லாக. நீங்கள் ஒரு கேங்காக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளேவே வந்து நீங்கள் உள்ளே ஸ்டே பண்ணலாமா தெரியுமா? ஸ்டே பண்ண உள்ளே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிவிட்டு, அங்கே மேலே ஒரு கோவில் இருக்குது. நம்ம அந்த சிவனை தான் பார்க்க போகிறோம். அடிக்க ஒரு சவுண்டு வருதுங்க, பாம்பு போகிற மாதிரிலாம் சவுண்டு வருது. அதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் பையா? 1 கிலோமீட்டர் பையா? இல்லை பையா, 2 கிலோமீட்டர் பையா. வா, சூப்பராக இருக்குங்க. எங்கேயோ போயிட்டுருக்கோம், என்னவோ பண்ணுறோம் அப்படின்னு தான் தெரியுது. ஆனால் போயிட்டே இருக்கும். எங்கே போகிறோம் தெரியல. ஒரு பைக் ஒன்று வருது. கோவில் ஃபுல்லாக ஆள் இருக்காங்களா? கோவில் ஓப்பன் தானே? கோவில் ஓப்பன் தானே? கோவில் ஓப்பன் தான். கோவில் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. அவங்க வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ நீங்கள் வந்து வரும்போது பயம் இல்லாமல் வரலாம். நிறைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சூரியக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. நிறைய வண்டி போகுதுங்க. ஓ, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அங்கெல்லாம் வந்து வழி இருக்கா இல்லையானே தெரியல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மூங்கில் காட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். நம்ம பார்த்து டேம் தண்ணி இதுதாங்க. இப்படி போனீங்கன்னா அந்த தண்ணி தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே அந்த தண்ணி தான் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக அடர்ந்த மூங்கில் காட்டுக்குள்ளே போக போகிறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. நம்மளை நோக்கி யாராச்சும் ஒரு மிருகம் பாஞ்சுதுன்னா உஷாராக இருக்கணும். அடுத்தது ஒன்று சொல்லுங்கண்ணா. என்ன சொல்லுங்கண்ணா? உங்களை நீங்கள் ஒன்றதெல்லாம் சொன்ன நீங்கள் சொல்லுங்கண்ணா. இவ்வளோ கிட்ட வைக்காதீங்கண்ணா, எனக்கே பயமாக இருக்குது. சொல்லுங்கண்ணா, எதோ சொல்ல வந்தீங்க, மக்களுக்கு எதை சொல்ல வரீங்க சொல்லுங்கள். இங்கே வந்து ஆஃப் ரோட்லாம் பண்ணும்போது பார்த்து வாங்க. உங்கள் வண்டி பஞ்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆமாம் மக்களே, நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணுறதுக்காக நீங்கள் பைக்கில் போகலாம். சப்போஸ் பஞ்சர் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து டியூப்லெஸ் டயர் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அது டியூப்லெஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கையோட வந்து பஞ்சர் கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுதான் ரொம்ப சேஃபு. பார்த்தீங்களா, சுற்றி வந்து எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து மக்கள் தொடர்புலேருந்து தள்ளி இருக்கோம், துண்டிக்கப்பட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், நான் போன சேனல் ஆரம்பிக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நானும் வரேன்னு சொல்லியிருந்தீங்க. என்னடா சவுண்டு இது? மூங்கிலோட சவுண்டு தான், யாரும் போய்ட வேணாம். அப்போது வந்து கடைசியில் வந்து நான் கூப்பிடும்போது யாரும் வர மாட்டாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க, அந்த கதையெல்லாம் கேளுங்க. எல்லாருமே கேட்பாங்க, ஜகா என்ன தனியாகவே சுற்றுற,
ஏன்டா தனியாக போகிறீங்க ஏன்டா விட்டு போகிறேன்ட்டு ஒரு டைம் சொல்கிறாங்களே சொல்லிட்டு அடுத்த டைம் அவங்களுக்கு கால் பண்ணுவேன். ஹலோ இல்லைடா முக்கியமான வேலை இருக்குடா அப்படின்னாங்க. அப்போ தான் புரிஞ்சுது ஓகே இவனுக்கு எல்லாமே சும்மா பேச்சுக்கு மட்டும் தான் அவனுக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம தான் வந்து இவங்களை கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் போல. இதாங்க ரீசனு. கண்டிப்பாக உங்களோட கேங்கில் இதுமாதிரி ஒருத்தன் இருப்பான். அதுக்கப்புறம் என்னோட ஒரு கேங் ஒன்று இருக்குது, காலேஜ் கேங் ஒன்று. அவனுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜகா இது மாதிரி வந்து இங்கே ஃபால்ஸ் போகலாமாடா, நோ 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 நடக்கலாம் முடியாது. சரி ஃபால்ஸ் வேணாமா, சரி பக்கத்தில் இங்கே எங்கேயாச்சும் ஒரு லாங்காக ட்ரிப் போகலாமாடா, லாங்காக ட்ரிப்பா, இல்லை இல்லை வேணாண்டா. இப்படிலாம் இருப்பானுங்க. அட்லீஸ்ட் நம்ம வீடியோ போட்டால் வச்சு ஷேர் பண்ணலாம், ஆனால் அதையும் பண்ண மாட்டானுங்க. எதுவுமே பண்ணாமல் வீடியோவும் பார்க்க மாட்டாங்க. வீடியோ நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம், நீங்கள் அவர் மாதிரி எடுக்கலாம் இவர் மாதிரி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீ என் வீடியோ பாடுறா அப்புறமா நீ எனக்கு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லலான்னு தோணும். ஆனால் இப்போலாம் சொல்லிட்டு டேரெக்டாகவே சப்போஸ் நீங்கள் யாராச்சும் பார்க்குறவங்க எனக்கு எப்படிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் முக்கியமான ஒரு ஜீவன் ஒன்று இருக்குது எங்கள் ஊரில், சிவமாம்ஸ். அவர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்மளோட வீடியோக்கு அழகான ஒரு கமெண்ட் கொடுப்பாரு. அவர் சொன்னதுலேருந்து தான் இம்ப்ரூவ் பண்ணி வீடியோஸ்லாம் நம்ம தரமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கைஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாக நடந்துகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 7.6 கிலோமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா மூங்கில் காடு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிற்கல்ல இருந்த ரோடு. கம்மனு உட்கார்றதுக்கு இடத்த தேடு. ஆமாங்க, நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இடத்த தான் தேடின போல் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் போல். பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் பைக்கில் ரொம்ப கண்டிஷன், ஆனால் பைக்கு கண்டமாயிரும் வேறு விஷயம். ஆனால் பைக்கில் போயிட்டு அங்கங்கே பைக்கை போட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போகலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்துருக்கலான்னு தோணுது. போக போக என்ன நடக்க போகுதுன்னே தெரியலைங்க. வரும்போது லிஃப்ட் கேட்டு தான் போகணும் போல். பாருங்கள் திடீர்னு ஒரு முட்டு சண்டை வருது. இப்போ நம்ம எப்படி போகிறோம்? மேப், கூகுள் மேப், நான் தான் கூகுள் மேப். ஏதோ ஒரு ரூட்டு போய் போகிறா. ஆ டேய் உன்னை நம்பலாமாடா, ரோடே இல்லைடா அந்த சைடில். இந்த டைரக்ஷன் தான் அதில் போயிடலான்றியா? இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது வந்து. இப்போ இந்த இதில் போக முடியுமா கன்ஃபார்மா? ஆனால் மெயின் ரோடு வந்து இதுதான். அது எனக்கு தான் தெரியுது, பயமாக இருக்கா சொல்கிறதுக்கு. வாங்க குறுக்கில் பூந்து போய்க்கலாம். கைஸ் அட்வென்ச்சர் ஆகணுமா வேணாமா? வாங்க நம்மளாச்சும் அட்வென்ச்சர் ஆகிட போகிறான்டா டேய். ஓ டேய் என்னடா ரோடு இருக்கா மாதிரியே தெரியலடா. இருக்கலாம். கைஸ் நம்ம இதில் போய் பார்க்கலாம். ரோடு இருந்துச்சுன்னா அப்படியே நடந்து போகலாம். ரோடு இல்லை அப்படியே பூந்து போகலாம். போங்க டேய், இல்லைன்னா எப்போ பூந்து போகிறது? அந்த சைடு ஏசி ஆல்ரெடி வருவாங்க போகிறாங்க, அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். என்னதான் நடக்கட்டுமே. இப்போ மேப் பார்க்குற தம்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படி போகக்கூடாதான், இப்படி தான் போகணுமா. வாங்க போ. கோவிந்தா கோவிந்தா. டேய் இதே நம்மளோட லாஸ்ட் பிளாக் ஆகிட போகுதுடா. இப்போ எதையும் நோக்கி போயிட்டுருக்கோம், ஆனால் எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னு தெரில. ஆனால் ஒரு பெரிய ஷார்ட் ரூட் கண்டுபிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்பலாமா? சப்போஸ் நம்ம எப்பவுமே ட்ராவல் தனியாகவே தானே சோலோ ட்ராவல் பண்ணுவோமே, அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஏதோ ஒரு வழி வருதுங்க, ஆனால் எதுக்கு? எனக்கு வழி தெரியுங்க. டேய் நெட்டு கிடைக்கலாம், அப்புறம் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. பார்த்து வச்சுக்கணும் அதெல்லாம் வேறு. ஓ நெட்டே ஆஃப் பண்ணாலும் மேப் காட்டும். ஆஃப்லைனில் பார்க்க போகிறான்றான் இவன். நம்பி எப்படி போகிறது? எங்கடா போகிறது? இப்போ எப்படா போகிறது? இப்படி போனா கைஸ் இது மாதிரி வந்து விசித்திரமான விளையாட்டெல்லாம் யாரும் பண்ணிடாதீங்க. சத்தம் கேட்குது. போங்க இல்லை முன்னாடி போவா. இல்லை எதை சொல்கிறியே, கொஞ்சம் பயமாக இருக்கும்ல. என்னதான் அண்ணனா இருந்தாலும் பயமாக இருக்கும்ல. டேய் எவ்வளோ பெரிய பாப்படாது. அது ஒன்று மட்டும் தான் பரவாயில்ல, நம்மள ஏதாவது கட்சியில் போகிறோம். இன்னொன்று அது மட்டும் காட்டில் ஜாலியாக சுற்றிட்டு இருந்துச்சு. அது எவ்வளோ பெரிய பாம்புடா. டேய் சூரி அண்ணன்டா சூரி, கொஞ்சம் பார்த்து செய்யடா. என்ன புத்துக்குள்ளே தான் இருந்திருக்கோம், நம்ம கம்பெனி இப்படி பற்றிட்டு போயிடும். கைஸ் நீங்கள் இந்த ஷார்ட் ரூட்டில் நம்ப தேவையில்ல. தயவு செஞ்சு இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க.